ஜோதிடர்களுக்கு சவால். ஒரு ஜாதகம் ஒன்று போட போறேன். ஒரு ஜாதகம் நான் வந்து டிஸ்பிளேல போடுவேன். சுடுகாட்டு காளி அப்படின்ற ஒரு அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு, சுடுகாட்டிலே நான் படுத்திருப்பேன், நான் யாருக்குமே நான் ஃபோன் பண்ணவே மாட்டேன், ஆனா உங்க ஐயாவை பார்த்தோன்னே எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு, உங்க ஐயாவே எனக்கு ஃபோன் பண்ணுவாரு, வந்து எகத்தாளமா இந்த விஷயத்த பண்றேன்னு யாரும் என்ன தவறா நினைக்க வேணாம். நான் பார்த்துட்டேன், ஓகேங்களா, நான் பார்த்துட்டேன், நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். அவர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன், ஒரு சவால். அண்டப்புழுகன் டேஷ் டேஷ் அண்டப்புழுகன் அவர் வந்து யாருன்னா சினிமா நடிகராக இருந்தவர். சினிமாவில் இருந்து அவர் வந்து இப்போ ஜோதிடராக மாறி இருக்காரு வச்சுக்கோங்களேன். அந்த ஆள் சொல்லி போன வருஷமே என்னென்னமோ சொன்னா அந்த ஆள் அண்டப்புழுகன் பேச நான் சொல்ல வரும்ல, சினிமான்னு சொல்லிட்டேன். சினிமா நடிகர் வந்து பாம்பு சொல்லியிருப்பார்ல அவர். ஓகே, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகமே அழிஞ்சிரும், சென்னையே அழிஞ்சிரும், உலகமே அழிஞ்சிரும், இல்லை ஆகாச புழுகு, அண்ட புழுகு. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ஆள் சொன்னது ஒன்றுமே நடக்காது, எல்லாமே புழுகு. சத்தியமாக சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அந்த ஆள் ஆனால் அந்த ஆளையும் பேடி எடுக்கிறானுங்க, அது லட்சக்கணக்கில் பார்க்குறானுங்க. ஆனால் ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது. அந்த ஆள் சொல்கிற அண்ட புழுகன்னா அது ஆகாச புழுக, மண்ணாங்கட்டி நடக்காது. அதனால் நீங்கள் நாளைக்கு வந்த பிறகு இவர் பிரதமர் ஆவார், அதனால தான் அவர் பிரதமர் ஆயிருக்கார் அப்படி வந்து சொல்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ஜாதகம் இப்போ போட்ட ஜாதகத்தை நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பியோ இல்லை ஃபோனில் தொடர்பு கொண்டோ அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சார் மிகப்பெரிய ஜோதிடர் சார். நீங்கள் முன்னாடி கணிச்சிட்டீங்க சார். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், இதை நான் போட்டிருக்க ஜாதகத்தை கணிக்கவே நீங்கள் பல பேர் இதை கணிக்கவே மாட்டீங்க, கணிக்கவே முடியாது. இது நான் சவால் விடுறேன், யார் சொல்ல போறீங்க அப்படின்றத நான் பார்க்க போறேன். வணக்கம், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். குறிப்பா இந்த வருஷம் 2026 1 நம்பர் வருது. ஸோ 1 நவகோள்களில் சூரியனை குறிக்கின்றது. அதனால மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள், மேஷ ராசியில் பிறந்தவர்கள், அல்லது சூரியன் உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் உச்சமாகி இருப்பவர்கள், மற்றும் சூர்யா, ஆதித்யா, அது போல ஆணுக்கோ பெண்ணுக்கோ சூரியன் ரிலேட்டடா பேர் இருந்ததா நீங்களாம் என்ன செய்ய வேண்டியதுன்னா, ஏன்னா 2026 ஆண்டு ஒரு பெக்யூலரான இயர், அதாவது ஒரு சரித்திரத்திலே ஒரு பெக்யூலரான ஒரு இயர்னு சொல்லலாம் இது. அது வந்து நடக்கும்போது உங்களுக்கு பார்ப்பீங்க. முக்கியமா இந்த மேஷ லக்னம், மேஷ ராசிலாம் சொல்லியிருப்பேன், இந்த சூர்யா பேர் இதெல்லாம் சொல்லியிருப்பேன், சூர்யா, ஆதித்யா, அது போல வந்து சூரியன் உச்சமாகிற இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அவர்கள்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்க போகுது. இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்க போகுது. அதனால உங்க வீட்டில் லைட் வந்து ஃபிளிக்கர் ஆகிட்டு இருக்கு, இது மாதிரி வந்து விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா வந்து நீங்களாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த லைட்லாம் தூக்கி போட்டுட்டு, கூடுமான வரைக்கும் தூக்கி போட்டுட்டு, புதுசாக நல்ல பிரைட்டாக லைட் வந்து வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிறது ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து லைஃப் வந்து எப்படி சொல்றது, நல்ல பிரேக் த்ரூ கிடைக்க போகுது இந்த வருஷம் வந்து. அதே மாதிரி அவர்கள் எல்லாம் தினசரி சூரிய நமஸ்காரம், காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா தடைகளும் விலகி அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்க போகுது. ஸோ அதனால இது ஒரு பரிகாரம். இது வந்து ஓகே. இப்போ நான் வந்து இந்த வீடியோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடர்களுக்கு சவால். ஒரு ஜாதகம் ஒன்று போட போறேன். ஒரு ஜாதகம் நான் வந்து டிஸ்பிளேல போடுவேன். இது வந்து அனைத்து ஜோதிடர்களும் இப்போ வந்து நிறைய ஜோதிடர்கள் இப்போ வந்து எனக்கு வந்து பிடித்த ஜோதிடர்கள் இப்போ வந்து இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு அனுபவத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து. இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கோம். போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டு காளி அப்படின்ற ஒரு அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க. என்னை எந்த ஃபோனும் நான் எடுக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உதவியார் ஒருத்தர், ஒரு பையன், அவர் தான் எடுப்பார். அப்போது அவர் எடுத்து அந்த அம்மா வந்து பேசியிருக்காங்க. பேசி இது மாதிரி நீ எதுவுமே பேசாத, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, உங்கள் ஐயா வந்து இது வரைக்கும் இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு இந்த விஷயங்கள் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு அவர் வந்து ஐயா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கும் ஃபோன் எடுத்த அந்த பையனுக்கும் வந்து
சொல்லியிருக்கு. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு, சுடுகாட்டிலே நான் படுத்திருப்பேன், நான் யாருக்குமே நான் ஃபோன் பண்ணவே மாட்டேன், ஆனால் உங்கள் ஐயாவை பார்த்தோன்னே எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு, உங்கள் ஐயாவே எனக்கு ஃபோன் பண்ணுவார், மார்ச் மாதம் வந்து உங்கள் ஐயாவே எனக்கு ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அந்த அம்மா சொன்ன விஷயமும் எனக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த அம்மா என்ன சொல்லிச்சோ அது வந்து என் லைஃப்பில் நடந்தது. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் தான். இந்த ஜோசியம் இப்படி சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஞானம் வேணும். ஸோ இப்போது தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும்னா, நான் வந்து எகத்தாளமாக இந்த விஷயத்த பண்ணுறேன்னு யாரும் என்னை தவறாக நினைக்க வேணாம். இது நமக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி, ஓகேவா, ஆரோக்கியமான போட்டி. ஸோ அதனால ஒரு ஜாதகத்தை நான் போடுவேன், அதே மாதிரி சொல்லிடுறேன், அந்த ஜாதகம் போட்ட உடனே அது என்னோட ஜாதகம் தான் அப்படின்னு அப்படிலாம் வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ வந்து நான் கண்டிப்பாக அது வந்து இது கிளைண்ட்டோட ஜாதகம் நான் பார்த்துட்டேன், ஓகேங்களா, நான் பார்த்துட்டேன், நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன், ஓகே, நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். இப்போது பெரிய பெரிய ஜோதிடர்கள் ஆதித்ய குருஜி, பொன்னையா சுவாமிகள், அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா விஜய் பண்டித் அவர்லாம் ரொம்ப சூப்பராக சொல்கிறார். இப்போ விஜய் பண்டித், அப்புறம் வந்து தங்கபாண்டியன் அவர்கள், அப்புறம் கண்ணாடி மாளிகை ஜோதிடர் வந்து திருப்பூர் ஜிகே, இதெல்லாம் வந்து பிரசித்தி பெற்ற ஜோதிடர்கள். இவங்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட்டே நீங்கள் வந்து வாங்கவே முடியாது. 2 மாதம் வந்து இப்போ ஆதித்ய குருஜிலாம் நீங்கள் வந்து 2 மாதம் வந்து வெயிட் பண்ணணும் அவருக்கு. இப்போ தங்கபாண்டியனும் செம பிஸி. வந்து விஜய் பண்டித் கேட்கவே வேணாம், பயங்கர அவர் வந்து வாஸ்து பார்ப்பாரு, எல்லாமே அவருக்கு வந்து எக்ஸ்பர்ட், வந்து நியமாலஜி அவருக்கு தெரியும், அவருக்கு வந்து அவர் நிறைய வெளிநாடு போயிட்டு இருக்காரு, செம பிஸி. வந்து இவங்க அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்காது. ஸோ அவர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், ஒரு சவால். இது வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய நான் பேரை நான் விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நாமக்கல் மாவட்டம், இந்த கொடுமுடி பக்கம், இதெல்லாம் வந்து நிறைய நான் ஜோதிடர்களோடு நான் தொடர்பில் தான் இருக்கேன், பல ஜோதிடர்களோடு நான் தொடர்பில் இருக்கேன். டவுட்னா நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். இது வந்து நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் வந்து இந்த விஷயத்த வந்து ஆரோக்கியமான ஒரு போட்டி, ஒரு என்னடா அவன் திமுறா நம்மளை வந்து டீஸ் பண்ணுறானா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம், தவறாக நினைக்க வேணாம். இப்போது எனக்கு வந்து சொல்றது ஆதித்ய குருஜிலாம் வந்து இப்போது பெரிய ஜோதிடர், ஆனால் பார்த்தீங்கன்னா ஆதித்ய குருஜி வந்து காரணோ பாவனாஸ்தின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு எதிராக ஒருத்தர் வீடியோ போடுறாரு, அவரும் ஒரு ஜோதிடர். எப்படி வந்து நீ ஜோதிட சக்கரவர்த்தின்னு சொல்ற, உன்னுடைய கணக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரை டீஸ் பண்ற மாதிரி இன்னொரு ஜோதிடர் ஆப்போசிட்டா வீடியோ போட்டுன்னே இருக்காரு. அவருக்கும் ஆயிரக்கணக்கில் வியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, அவர் வராமல் அவருக்கும் ஆயிரக்கணக்கில் வியூஸ் வருது. ஆனால் அவர் சொல்றதையும் நம்ம வந்து துச்சமாக எடுத்துக்க முடியல. அவர் சொல்ற கணக்கு வந்து, ஏன்னா ஜோதிடம்ங்கிறது உங்களுக்கு சொல்லவே வேணாம், நிறைய ஜோதிடர்கள் இது பார்ப்பீங்க. இது வந்து நான் எதுக்காக நான் இந்த ஜாதகத்தை நான் போடுறேன் அப்படின்னா, நாளைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமர் ஆன பிறகு அந்த ஜாதகத்தை வந்து இப்படி வந்தது, இதனால அவர் பிரதமர் ஆனார், அதனால பிரதமர் ஆனார் அப்படின்னு வந்து சொல்றது ரொம்ப ஈஸி. முக ஸ்டாலின் வந்து இது மாதிரி இப்போ இந்த அமைப்பு இருந்துச்சு, அதனால வந்து இப்போ முதல்வர் ஆனார் அப்படின்னு சொல்றது ஈஸி. இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு வரீங்க, எடப்பாடி பழனிசாமி ஜாதகம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, அவர் தான் வந்து முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டே வரீங்க. அதெல்லாம் ஓகே. வந்து ஒரே ஒரு விஷயம்தான் இந்த பதிவுல வந்து, நான் போடக்கூடிய அந்த ஜாதகத்தை இப்போ நான் டிஸ்பிளேல பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், அது வந்து பேர் போட மாட்டேன், சொல்லிட்டேன். நான் எனக்கு தயவு செஞ்சு இது நான் வந்து கிளைண்ட்டோட ஜாதகம், என் ஜாதகம் கிடையாது, ஓகேவா. எல்லா டீட்டெயில்ஸும் எங்கே பிறந்தது எல்லாம் முதற்கொண்டு நான் போட்டுட்டு இதில் நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து என் வீடியோ ரீச் ஆகுது, எனக்கு தெரியும், வந்து பார்ப்பாங்க, ஆயிரக்கணக்கில் பார்ப்பாங்க என் வீடியோ. இந்த வீடியோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புதுமையான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டியாக எடுத்துக்கோங்க, ஓகே, தவறா எடுத்துக்காதீங்க. நான் வந்து இப்போ என்னடா ரொம்ப மண்டக்கணம் பிடிச்சவனா அப்படி இப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இது வந்து என்ன சொல்கிறது, நான் ஞான மார்க்கமாக ஜோதிடர்கள் அனைவரையும் நான் மதிக்கக்கூடியவன். ஸோ 15 நாள் அப்லோட் பண்ணுவேன். இந்த அப்லோட் பண்ணி 15 நாளுக்குள்ள என் மெயில் ஐடி, ஓகே, என் மெயில் ஐடி நான் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், என் மெயில் ஐடி, அப்புறம் என்னோட நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் மட்டும் இப்போ நான் போட்ட ஜாதகத்தை கணிச்சு நீங்கள் வந்து என் லைனுக்கு வந்தோ இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இது வந்து இந்த ஜாதகம் இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறத, இவருடைய எதிர்காலம் இதுதான் அப்படிங்கிறத கணிச்சிட்டீங்களோ, நீங்கள் வந்து 15 நாள் 15 டேஸ் டைம், அதுக்கப்புறமா ரொம்ப நாள்லாம் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே. நீங்கள் வந்து என்னோட மெயில் ஐடிக்கோ நீங்கள் போட்டுட்டீங்கன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கோ இல்லை லைனுக்கு வந்து அந்த பையன் எடுத்து இந்த மாதிரி இந்த ஜோதிடர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி
சொன்னீங்கன்னா உங்க பேர் வந்து எனக்கு நான் தொடர்பில் இருக்க எனக்கு தெரிஞ்சிடும். உங்க பேரை சொன்னோடனே நான் விசாரிச்சிருவேன் வந்து இவர் என்ன ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இது மாதிரி வந்து ஒரு பெரிய ஜோதிடர்னா எனக்கு தெரியும். நான் வந்து அவங்க நம்பரை வந்து கேளுப்பா, நான் வந்து லைனுக்கு வந்துடுவேன் நான். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்க கணிச்சிட்டீங்களோ வந்து எந்த ஜோதிடராக இருக்கலாம், நீங்க கணிச்சிட்டீங்க அப்படின்னா நான் சவால் விடுறேன். அதாவது ஜோதிடர்கள் சவால்ன்ட்டேன். நீங்க கணிச்சிட்டீங்களோ நானே ஒரு ஜோதிட மாநாடை கண்டக்ட் பண்ணி அந்த விஷயம் நடக்கணும். அது நீங்க சொல்ற விஷயம் அது வந்து நடக்கணும். நான் கேட்பேன். அது சொல்லிட்டீங்கன்னா வந்து நீங்க எப்படி கணக்கு பண்ணீங்க, எப்படி நீங்கன்னா ஜோசியத்துல நமக்கு வந்து தெரியாது கிடையாது. இப்போ வந்து ஏன்னா தாரை சில பேர் எடுப்பாங்க, வந்து சில பேர் வந்து திதி வச்சு எடுப்பாங்க, சில பேர் வந்து இப்போ கிழமைகளை வச்சு எடுப்பாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு பாணி இருக்கும். இப்போ எனக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா எந்த சமயத்துல வந்து இந்த கிளைண்ட் கால் வந்தது அப்படின்னு கேட்பேன் இந்த பையன்கிட்ட. எந்த டைம்ல வந்து இவர் கேட்டாரு, எப்போ கால் பண்ணாரு, ஏன்னா ஓரை பார்த்து ஓரையை வச்சு நம்ம வந்து ஒரு அந்த கணக்கு பண்ணுவோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, இந்த ஓரையில வந்ததுன்னா இப்போ ஓகே இதுதான் ஒரு கேள்வியா இருக்குன்றது நமக்கு வந்து ஒரு இன்ட்யூஷனா நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதை ப்ரொசீட் பண்ணுவோம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரசன்னம் பாக்குறதுன்னா எனக்கு ஒரு பாணி இருக்கு. இந்த சோழி உருட்டி போட்டுலாம் நான் பார்க்க மாட்டேன். இந்த பிரசன்னம்லாம் வந்து ஒரு கேரளா சைடு இப்பெல்லாம் வந்து சோழி உருட்டி போட்டு பார்ப்பாங்க, வந்து இந்த கணக்குல வந்துச்சு, இப்போ 4 நிக்குது அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, உங்க பிரசன்னம் பார்க்கணும்னு வந்து நிறைய பேருக்கு ஜாதகம் இல்லைங்கிறாங்கல்ல. இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க, வந்து அப்படிலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. 24 hours நான் டைம் கேட்பேன். ஒரு நாள் கரெக்டா 24 மணி நேரம் எனக்கு டைம் கொடுக்கணும். ஒரு பிரபஞ்சத்துல ஒரு கணக்கு வச்சிருப்பேன் நான் வந்து. அதை வச்சுட்டு கிளீனா வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளீனா அந்த தீர்வு சொல்லிடுவேன். அதாவது ஒரு உதாரணமா எப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவர், இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு ஒரு பிரசன்னம் பார்த்தாரு, இப்போ ரீசெண்டா ஒருத்தர் பிரசன்னம் பார்த்தாரு அப்படின்னு என்ன சொல்லுவோம், வந்து உங்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பவர், அவர் வேலை செய்பவர்களா இருக்கலாம், இல்ல யாராவது உடன் பிறந்தவர்களா இருக்கலாம், இல்ல நெருக்கமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு செல்ல போகிறார்கள். அதனால நீங்க கொஞ்சம் மனசை தேத்திக்கோங்க, உஷாரா இருங்க. அது வந்து உலகத்தை விட்டே போகலாம், இல்ல உங்களை விட்டு போறாரு. ரொம்ப ஒரு நாளா இருந்தவர், ரொம்ப நெருக்கமா இருந்தவர் ஒருத்தர் வந்து யாரோ தெரியலங்க வந்து போகுதுன்னு சொல்லுது அப்படின்றதுதான் பிரசனம். இந்த மாதிரி வந்து ஸோ 21 டைம் கொடுங்கன்னு சொல்லுவேன் நான். இப்போ இந்த பையன் சொல்லும் போது டைம் வேணும்னு சொல்லிட்டு தான் நீ வாங்க அப்படின்னு வந்து. ஓகே, ஸோ அதனால வந்து நீங்க தவறா எடுத்துக்காம இந்த ஒரு ஜாதகத்தை நீங்க உங்களுடைய கால்குலேஷன்ல போட்டுட்டு நீங்க வந்து ஓகே, நான் வந்து ஒரு பொதுவா ஒரு விஷயத்த நான் வந்து இப்போ உங்களுடைய ஜோதிட ஞானத்தை சோதிக்கிறேன்னு நீங்க ஓகே ஃபைன். ஆனா சொல்லிட்டீங்கன்னா ஜோதிட மாநாடு நானே கண்டக்ட் பண்ணுவேன், நானே உங்களுக்கு பரிசு, சிறப்பான பரிசையும் வந்து நான் அளிப்பேன் கண்டிப்பா. அப்போ நீங்க ஒரு மிகப்பெரிய ஜோதிடர். உண்மையிலே சொல்றேன், நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னை பற்றி சொல்லணும். நான் ஓரளவுக்கு இப்போ ஜோசியம், இப்போ நிறைய பேர் ஜோதிடர்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ எப்படி நான் இந்த ஜோசியம், எனக்கு உண்மையிலே சொல்கிறாங்க, எனக்கு ஜோசியத்தில் எனக்கு நம்பிக்கை எனக்கு இல்லாமல் இருந்துச்சுங்க. எனக்கு பெரிய லெவலில் ஜோசியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை வந்து, டு பி ஃப்ராங்க். ஆனால் 2016 தாங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், வந்து நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஆன்மீக ரீதியாக நான் வந்து எனக்கு இன்ட்யூஷன் ஜாஸ்தி. ஓகே, நான் தீர்வு நிறையா நான் வந்து நான் சொல்லிகிட்டே ஒரு சின்ன வயசுலேயே நான் சொல்ல ஆரம்பிச்சது எப்படியோ தெரில, அதில் ஒரு ஆர்வம் ஆகிட்டு நான் 2016 மெயின் ஸ்ட்ரீமாக நான் படித்தது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படித்தேன் நான் வந்து. ஸோ அதுக்கப்புறமா நான் ஹையர் ஸ்டடீஸ் ஏஎம்ஐலாம் பண்ணேன், நான் செக்ஷனே முடித்தேன், அதெல்லாம் வேற. ஓகேங்களா? எனக்கு வந்து படிப்பு மீது எனக்கு ஆர்வமே கிடையாது, எனக்கு சுத்தமாக ஆர்வம் கிடையாது. எனக்கு வந்து பயங்கரமாக நான் கலை, நான் பாட்டு, மியூசிக், இதுதான் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து. ஸோ சினிமா இதுதான் வந்து எனக்கு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நீ ஓவரா பில்டப் கொடுக்குறேன்னு. உண்மையில சொல்கிறேன், நல்லா கதை வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக விவரிப்பேன். ஒரு கதையை சொல்லணும்னா அற்புதமாக விவரித்து நான் சொல்லுவேன் வந்து. ஸோ ஆன்மீக ரீதியாக 2016 தாங்க நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ முதல்ல எனக்கு அனுபவம் பார்த்தீங்கன்னா, சின்ன இப்போ போயஸ் கார்டனில் ஒருத்தர், இப்போது அம்மா சிஎம் ஜெயலலிதா அப்போ வந்து ப்ரெசென்ட், அது வந்து சிஎம்மாக இருக்காங்க, போயஸ் கார்டனில் வேலை பார்க்குற ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் வராரு என்னை பார்க்குறதுக்கு. அவர் வந்து ஒரு 25 வயசு இருக்கும். ஓகேங்களா? அவர் பார்க்க வர்றாரு, ஒரு பிரச்சனைக்காக என்னை பார்க்க வர்றாரு. ஓகே, அது கிரிட்டிக்கலான ஒரு ப்ராப்ளம், அது வந்து மென்டலி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து அது பார்க்க வராரு. வரும்போது நானும் ஓகே ஃபைன், வந்து பெரிய இடத்துல வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே நானும் கொஞ்சம் பார்த்து நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. கண்ணாடி மாளிகை ஜோதிடர் சொல்கிறாரு, எனக்கு வந்து
இந்த ஃபீஸ் தான் வாங்குவேன் நான், 1500 ரூபா ஒரு ஜாதகத்துக்கு நான் வாங்குவேன், நீ எதுவுமே நீ கேள்வி நீ வந்து நீ கேட்கவே வேணாம், நானே உனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன், இது வந்து ஓசியில ஃபோன் பண்ணாதன்னு சொல்றாரு அவர். ஓசியில பார்க்க மாட்டேன்னா வெட்டி பசங்க கிடையாது. ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய ஞானம். ஓகேங்களா? நான் சொல்லணும்னா 2019 என்னை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஜோசியர் வந்தாரு. அப்போ எனக்கு ஜோசியத்தை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, ஓப்பனா சொல்லணும்னா. ஓகே, அப்போ என்னை பார்த்துட்டு அவர் விஷயம் சொன்னாருங்க. அவர் வந்து அப்போ சொன்னாரு, 2020 எனக்கு வந்து பேட் டைம் ஸ்டார்டட், எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு பேட் டைம் ஸ்டார்டட். ஆனா அந்த ஜோசியரோட நம்பரை நான் மிஸ் பண்ணிட்டேன், அவர் சொன்னபடியே எனக்கு எல்லாமே நடந்துட்டு வருது. அவர் வந்து அப்பயே சொன்னார், நான் வந்து ஒரு 1000 ரூபா வாங்குவேங்க, நான் ரொம்ப டெப்தா பார்ப்பேன், நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வந்து இது பேங்கிங் ஸ்கூல்ல வந்து இங்க சென்னையில படிக்கிறதாகவும் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து எனக்கு பேர் மறந்து போச்சு, அவர் பேரு அவர் வந்து எங்க வந்தாருன்னு மறந்து போச்சு, நம்பரும் விட்டுட்டேன் நான். அவர் சொன்னாருங்க, அப்போ சொன்னார், நம்பல. 2020 வந்து எனக்கு செவ்வாய் தசை ஆரம்பிச்சது, கொரோனா வேற வந்துடுச்சு. வந்து ஓப்பனா சொல்லணும்னா அப்பதான் நான் வந்து ஜாதகத்தையே நான் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். ஒஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல வந்து மிக ஒஸ்ட் டைம். எப்படி சொல்றது, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்ற மாதிரி வந்து எனக்கு வந்து ஏசி ரூம்ல இருக்கோம், எல்லாமே இருக்கு, வீட்டில் இருக்கோம் வந்து, ஆனால் ரத்த கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. சொல்றேன் நடு ரோட்ல நிறுத்தும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு எனக்கு வந்து பேட் டைம் ஸ்டார்டட் ஃபார் மீ, ஒஸ்ட். அது வந்து அப்போதான் எனக்கு ஜோசியத்தின் மீது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆர்வம் வந்து கொஞ்சம் நான் வந்து அந்த ஜோசியம் பக்கம் நான் திரும்ப ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? அப்போ நான் 2016 சொன்னால அந்த பையனுக்கு வந்துட்டு அப்போ பார்க்க ஆரம்பிச்சேன். நான் சப்கான்சியஸ் மைண்டை பத்தி நிறைய பேசுவேன், ஆழ்மனசை பத்தி நிறைய நான் யூடியூப்ல பேசுவேன் நான் வந்து. ஸோ இதை நான் உருவாகணும்னு நான் உருவாகல, ஆனால் உருவாயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. அப்போ அந்த ஆழ்மனசை பத்தி பேசும்போது வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் ஃபோன் வர ஆரம்பிச்சது. ஜோசியம் பக்கம் நான் திரும்பினேன். இப்போ எனக்கு எப்படி சொல்றது, ஓரளவுக்கு நான் ரொம்ப வசதியான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவன் சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். தற்பெருமைக்காக இல்லை, அப்பா வந்து பெரிய வியாபாரி எங்க அப்பா. ஆனா ரொம்ப அடிமட்டத்திலேருந்து எங்க அப்பாவை நான் வந்து பார்த்தவன். வந்து ரொம்ப அடிமட்டத்தில் எங்க ஐயா வந்து பவளக்கார தெரு, உங்களாம் தெரியும், தம்புச்செட்டி தெரு, இங்க வந்து மண்ணடியில வந்து பால் கடை வச்சிருந்தாரு. பால் கடைனா பாதாம் கீரை, ரோஸ் மில்க், இதெல்லாம் வந்து கொஞ்சம் லாரியில நிறைய ஒரு லாரி. அவருக்கு வந்து 3 பொண்ணுங்க, அப்புறம் 2 பசங்க. வந்து எங்க அப்பா தான் மூத்தவர் வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். எங்க அப்பா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் என் தந்தை வந்து மிகப்பெரிய வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்தார். 10வது கூட படிக்கல, கொடிகட்டி பறந்தார் அவர். எங்க அம்மா வந்து ரொம்ப அற்புதமா சமைப்பாங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப அற்புதமா சமையல் செய்வாங்க. அதற்கு வந்து எங்க அம்மாவோட மாமா வந்து பெரிய கோடீஸ்வரராக இருந்தார், பெரிய கோடீஸ்வரர். அவர் வந்து படிச்ச சிங்கப்பூர்ல இருந்தார். வந்து அவங்க வந்து எங்க வீட்டுக்கு வருவாங்க, எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். அப்போ எங்க அப்பத்தா, சிங்கப்பூர் ஐயானும் வந்து வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரியர். அதனால எங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து ஃப்ளாட்டை ஓனா வாங்கிட்டு அவங்க வந்துட்டாங்க. எங்க அப்பா கூடவே போவார் அவரோட. ஸோ ரொம்ப நெருக்கமா இருந்ததுனால எங்க அப்பாவுக்கு வியாபாரம் செய்யறதுக்காக 93 to 94 வச்சுக்கோங்களேன், அப்போ அவரு எங்க ஐயா வந்து 17 lakhs 17 லட்சம் ரூபாய் வந்து கடன் அப்படின்ற பேர்ல, கடன்னா சும்மா அது வாய் வார்த்தைக்கு கடன் சும்மா கொடுத்தாரு. கடன் முடிஞ்சா கொடுங்க, அது முடியும் போது கொடுங்கன்னு சொல்லி ஒரு 17 லட்சம் ரூபாய், பெரிய விஷயம் அது. அதை என் தந்தை வந்து வியாபாரத்தில் போட்டு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஹிட்டு. அவர் வந்து 10வது கூட படிக்கல. இது வந்து எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டைரக்டர் சங்கர்லாம் வந்து இப்போ ஏர்ன் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க வந்து, இப்போ இதெல்லாம் ஓகே ஃபைன். எங்க அப்பா உண்மையிலே சொல்லணும்னா எங்கிட்ட எங்க அப்பாவுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. எங்க அப்பாவுக்கும் எனக்கும் சுத்தமா ஒத்து வராது. எங்க அப்பா இப்படி போன்னு சொன்னாருன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்படிதான் வேணுன்னே போவேன். அது என்னமோ தெரியல வச்சுக்கோங்களேன், இப்படி அவர் போக சொன்னாருன்னா அப்படியே போவேன் வந்து. அவர் வந்து அதனால எனக்கும் அவருக்கும் சுத்தமா பிடிச்சிக்காதுன்னா அவரும் அந்த மாதிரி சில விஷயம் நடந்து பாரு வச்சுக்கோங்களேன், ஒஸ்டா நடந்து பாரு. அப்பாவுக்கு சம்பாதிச்சிருக்க வேண்டியது கிட்டத்தட்ட மினிமம் 500 கோடியிலிருந்து 1000 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்க வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டா, எப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு வந்து அப்போ சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 98-99 வெண்டிலேட்டர் வந்து இப்போ எல்லா ஃபேக்டரியில போட்டிருப்பாங்க. இப்பதான் நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்போ யாருக்குமே அது கான்செப்டே தெரியல. அப்போ அந்த வெண்டிலேட்டர் வந்து வெளிநாட்டுக்கு ஒரு வந்து சொன்னேங்கம்மா, நான் அற்புதமா சமையல் செய்வாங்கன்னு சொல்றாங்க. அதற்காகவே நிறைய பேர் வந்து எங்க வீட்டில் வந்து சாப்பிட வருவாங்க, கெஸ்ட் வருவாங்க.
ஸோ இப்போ மலேசியா கான்டாக்ட்ஸ், ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு. ஸோ இந்த வியாபாரத்தின் மூலமாக சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் வந்து இப்போ வருவாங்களா. அப்படி பல்வேறு மனிதர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. பெரிய பெரிய உயர் அதிகாரிகளாக இருப்பாங்க. அவங்க வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் அவங்களாம் வந்து எங்கள் அப்பாவோட ரொம்ப நெருக்கமாக வந்து இப்போது வியாபாரத்தில் 7,000 ரூபா வெண்டிலேட்டர், அப்போ 10,000 ரூபா வெண்டிலேட்டர், அப்போ அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பெரிய விஷயம் வந்து. இப்போ எங்கள் ஐயாவோட சப்போர்ட் இருந்ததுனால அவர் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து மலேசியாவிலேருந்து இது வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வந்து அந்த மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்தார். அது வந்து ஒரு பெரிய கதை வச்சுக்கோங்களேன். அது வந்து எவனுக்குமே கான்செப்ட் புரியல இந்த வெண்டிலேட்டர். அப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் 100 வெண்டிலேட்டர் போடுவானுங்க. அப்போது 100 வெண்டிலேட்டர் போட்டாங்கன்னா எங்கேருந்து பொருள் இவர் வாங்குறாரு அப்படிலாம் அவனுக்கு தெரியாது. வந்து புது கான்செப்ட். ட்ரேட் சென்டரில் அவர் வந்து போடுவார். தினமலரில் வந்து 75,000 ரூபா கொடுத்து அவர் விளம்பரம் போடுவார். பெரிய லெவல் ரிஸ்க் எடுப்பார் எங்கள் அப்பா வந்து. ஓகே, ரிஸ்க் எடுத்து அவர் வந்து அது இட் பிகேம் a வெரி பிக் ஹிட். அப்போ 100 வெண்டிலேட்டர் போட்டால் ஒரு சின்ன வெண்டிலேட்டர் 7 லட்சம் ரூபாய், பெரிய வெண்டிலேட்டர் போட்டால் 100 வெண்டிலேட்டர் ஒரு ஃபேக்ட்ரிக்கு 100 தான் போடுவானுங்க, 10 லட்சம் ரூபாய். இப்போ கான்செப்ட் எவனுக்குமே புரியல. அந்த கான்செப்ட் அவர் ட்ரேட் சென்டரில் போடுவார், ஸ்பெசிஃபிகேஷனோட போடுவார். முதல்ல ஒரு ரெண்டு ஃபேக்ட்ரி வந்து போடுறது யோசிச்சானுங்க. 2 ஃபேக்ட்ரி போட்டானுங்க. 2 ஃபேக்ட்ரி வந்து நாளாச்சு. அதுக்கப்புறமா சூடு பிடிச்சிச்சு அவருக்கு வந்து. அவர் வந்து சூடு பிடிச்சிச்சு. வெளிநாட்டுக்கு அப்பா போயே இருப்பார். வந்து இங்கே அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் வந்து பயங்கரமாக ஒரு எப்படி சொல்கிறது, 4 இடத்துல வந்து வெண்டிலேட்டர் அடிப்பாங்க. வந்து பாம்பே, டெல்லி, கல்கட்டான்னு சொல்லி டோட்டல் இந்தியாவுக்கு வந்து ஃபுல் சப்ளை. பெரிய லெவலில் கடன்லாம் ரொம்ப டேஸ்லாம் கொடுக்க மாட்டார் எங்கள் அப்பா வந்து, கொடுக்க மாட்டார். வியாபாரத்தில் பயங்கர சூட்சமாக அவருக்கு வந்து. நல்ல மைண்டு, படிக்கலை, ஆனால் செம்மையாக பணம் வந்து சொத்து பத்து பயங்கரமாக வாங்கி தள்ளிட்டார். வந்து ஒரு பெரிய லெவலில் எங்கள் வீட்டில் வளர்த்த நாய் வந்து, நாய்க்குட்டி கூட பாதாம் பிஸ்தா, இதெல்லாம் பெருமைக்காக நினைவேன்னா பாதாம் பிஸ்தா சாப்பிடும். இதுக்கு பிறகு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன்ல, ரொம்ப வசதியாக வாழ்ந்தேன், வசதியாக இருந்தேன், எல்லாம் ஓகே ஃபைன். ஆனால் எனக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் எனக்கு வந்து நான் நினச்சி கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டமான காலகட்டம். அதுதான் எனக்கு வந்து அப்போ தான் அந்த ஜாதகம், கிரகம். எங்கள் அப்பா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே வந்து 2005க்கு அப்புறமா எனக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது. என் வீட்டில் 2 கார் இருக்கும். நான் வந்து படித்தது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா தேனாம்பேட் இப்போது எஸ்ஐடி ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சயீத் முஸ்லீம் ஸ்கூலில் படித்தேன். நான் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு, ரொம்ப வாழ்நிலையும் பயங்கரமான கெஜவால் நான் வந்து. இது வந்து ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு இப்போ ராகு, இப்போ ஜோசியர்கள் பார்ப்பீங்க, ராகு சனி எப்படி கனெக்ட் ஆகிருக்காங்க, ராகு யாரோட போய் கனெக்ட் ஆகிருக்காரு. இன்னொன்று எனக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை வந்து போச்சு. எனக்கு படிப்பு மீது அப்போவே சுத்தமாக ஆர்வமே இருக்காது. எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் வந்து ரொம்ப படிக்கிறதுக்கு கம்பல் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப ஓவராக ரவுடித்தனமாக சுற்றிட்டே இருப்பேன். வந்து இதுக்கு ரவுடித்தனம்னு சொல்கிறேன்னா அதாவது எப்படி சொல்கிறது, படித்தது எஸ்ஐடியில் அது ஜஸ்டிஸ் பஷீர் படித்தேன்னு சொன்னேன்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில், ஆல்ரெடி வேளாங்கண்ணியில் படித்து ஃபெயில் ஆகி தான் நான் வந்து ஹை ரெக்கமெண்டேஷனில் போய் அங்கே எஸ்ஐடி ஸ்கூலோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபை உறுப்பினர். அவங்க வந்து லேடி, அவங்க பேர் மறந்துட்டேன். எங்கள் ஐயா எல்ஐசியில் வந்து பெரிய படிப்பாளி, பெரிய போஸ்ட்டில் இருந்தார். சின்னையாவும் சின்னையா எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து குவார்ட்டர்ஸ் எங்கே கொடுத்தாங்கன்னா இப்போ ஆழ்வார்பேட் சென்ட் மேரிஸ் ரோட்டில் இன்னைக்கு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்து எல்ஐசி குவார்ட்டர்ஸ் இருக்குது. அது ஃபுல் வீடு வந்து எங்கள் ஐயா கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய போஸ்ட்டில் இருந்தார். அவரோட ரெக்கமெண்டேஷனில் நான் ஃபெயில் ஆன பிறகு அந்த ஸ்கூலில் போய் எஸ்ஐடியில் போய் நான் ஜாயின் பண்ணேன். இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். எங்கள் ஐயா என்னை பார்த்தாவே வந்து இப்போது திட்டிகிட்டே இருப்பார். வந்து இப்போது டேய் நான் படுறா. அவங்க பசங்கள்லாம் பயங்கரமாக, எங்கள் மாமா, எங்கள் சித்திலாம் ரொம்ப பெரிய படிப்பாளிகள். எங்கள் மாமா வந்து ஐஏஎம் வந்து எம்பிஏ பண்ணார், பெரிய போஸ்ட்டில் இப்போ இருக்காரு. எல்லாருமே எங்கள் சித்திலாம் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. நாங்களாம் ரொம்ப வந்து எங்கள் வீடு வந்து டி நகர். ஸோ போய் வந்துட்டே இருப்பேன் இந்த பக்கமும் அந்த பக்கம். எங்கள் சின்னையா வந்து எருமாடிய படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது படிக்கிறதுனா எனக்கு ஆகாது. எனக்கு சுத்தமாக ஒரே பயங்கர ஜாலியாக இருக்கணும் எனக்கு வந்து. அப்போ எஸ்ஐடியில் படிக்கும்போது நான் வந்து 9th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி, அந்த டிமாண்டி காலனி ஒரு படம் வந்துச்சு. அது பக்கத்தில் டிமாண்டி பார்க் இருக்கும். அந்த டிமாண்டி பார்க்கில் தான் போய் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு பயங்கரமாக. இந்த டிமாண்டி பார்க் சொன்னால அங்கே வந்து தேனாம்பேட்டை, இப்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் வீடு இருக்குது, அங்கே தான். அது பக்கத்தில் தான் அந்த டிமாண்டி பார்க். அங்கே போயிடுவோம். அங்கே வந்து எனக்கு ஃபுல்லாக முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நல்லா வந்து நான் பாடுவேன், வந்து நல்லா பாடுவேன். ஸோ அதனால நஃபீஸான்னு ஒரு மிஸ் இருப்பாங்க, இங்கிலீஷ் மிஸ். வந்து அவங்க வந்து என்னுடைய பேர் ஆக்சுவலி பார்த்தா பெத்தாச்சி. அது வந்து பெத்தாச்சியை வந்து எல்லாருமே இந்த முஸ்லீம் ஸ்கூல் எல்லாருமே உருது பேசுவாங்க, அதனால பிதாஜின்னு கூப்பிடுவாங்க. எல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் அனீஸ், ஜலீலுல் ரஹ்மான், ஜியாவுல்லா ஹக், இப்படியும் வந்து நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம்ஸ் தான் மேக்ஸிமம். வந்து என் வீட்டு பக்கத்தில் ராஜேஷ் கேஸ்வானின்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். ஸோ அவர் தவிர எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி என்னோட ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆக மாட்டான்.
நான் வந்து ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுவேன். ஒரு ஸ்கவுண்டராக வந்து ரொம்ப துருன்னு கிடப்பேன் நான் வந்து. ஸோ அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டு திடீர்னு போலீஸ் வரும், பயங்கரமாக அடிச்சு பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓடுவோம். வந்து இப்போது எங்களை பார்த்தா ஸ்கூலில் வந்து +1 +2 படிக்கிற பசங்களே அலருவானுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பே இந்த படம்லாம் வந்து அந்த சமயத்தில் வந்து தேவி தேட்டர், ரங்கீலாலாம் பயங்கரமாக கலக்கியிருப்போம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், படிப்பை தவிர எனக்கு அப்போ ஆக்டிவிட்டீஸ் நான் வந்து நல்லா பாடுவேன், பாட்டு கிளாஸ் போவேன், வந்து கராத்தே கிளாஸ் போவேன் வந்து. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து எனக்கு க்ரியேட்டிவிட்டியாக எனக்கு அப்போவே எனக்கு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது. KS ரவிக்குமார் வந்து ஒருத்தர் ரொம்ப நண்பர். அப்போ எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து இப்போது இருந்த வீட்டுக்கு மேலே வருவார். அப்போ வந்து அவர் வந்து இது மாதிரி நீ படத்தில் நடின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு அப்போ வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ உடலை எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, வால்னா சிம்பிளாக சொல்லணும்னா படிக்கவே மாட்டேன். எங்கள் அப்பா நினச்சது படிக்கவே மாட்டான், இவன் சுத்தமாக படிக்க மாட்டான். அவர் வந்து ஒரு தப்பான ஒரு கணக்கு போட்டார் வச்சுக்கோங்களேன். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு நினைக்கிறேன், இப்போ ஜோதிடர்கள்லாம் 2026 ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்து இப்போது சொல்லியிருப்பாங்க வந்து. அதில் சிலது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் ப்ரெஸ்ஸில் ஒரு பிரபல பத்திரிகையாளர் வந்து ஒரு கண்டென்ட் பேசுனதை பார்த்தேன். இப்போ வந்து பதார்த்த ஜோதிடர் டேஷ் அவர் பேரை சொல்ல வரும்ல, அண்டப்புழுகன் டேஷ் அண்டப்புழுகன். அவர் வந்து யாருன்னா சினிமா நடிகராக இருந்தவர். சினிமாவில் இருந்து அவர் வந்து இப்போ ஜோதிடராக மாறி இருக்காரு வச்சுக்கோங்களேன். அந்த ஆள் சொல்லி போன வருஷமே என்னென்னமோ சொன்னான் அந்த ஆள். அண்டப்புழுகன் பேச நான் சொல்ல வரும்ல, சினிமான்னு சொல்லிட்டேன். சினிமா நடிகர் வந்து பாம்பு சொல்லியிருப்பார்ல அவர். ஓகே, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் போன வருஷமே வந்து இந்த வருஷம் பார்த்தா வந்து உலகமே அழிஞ்சிரும், சென்னையே அழிஞ்சிரும், உலகமே அழிஞ்சிரும், இல்லை ஆகாச புழுகு, அண்ட புழுகு. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ஆள் சொன்னது ஒன்றுமே நடக்காது, எல்லாமே புழுகு. சத்தியமாக சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அந்த ஆள் ஆனால் அந்த ஆளையும் பேட்டி எடுக்கிறானுங்க, அது லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது. அந்த ஆள் சொல்கிற அண்ட புழுகன்னா அது ஆகாச புழுக, மண்ணாங்கட்டி நடக்காது. இப்போ வந்து நான் அதனால் எல்லாரையும் நான் வந்து கேவலப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, இப்போ கம்மிங் பேக் டு த டாபிக், KSRோட ஒரு நண்பர்லே அப்போ வந்து வாய்ப்புகள் வந்தது. அப்புறம் நடக்கலை, அந்த படம் நடக்கலை வச்சுக்கோங்களேன். ஃபைனலாக சொல்லணும்னா, இப்போ வந்து 10th படிக்கும்போது ஃபெயில் ஆயிடும்னு எங்கள் அப்பா நினச்சார். வந்து ஃபெயில் ஆயிடுவான் பையன், வந்து காலி, இப்போ படிக்கவே மாட்டான் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு அவருக்கு. ஓகே ஃபைன். எனக்கு வந்து வியாபாரம், எனக்கு அப்போவே எனக்கு வியாபாரத்தில் இன்ட்ரெஸ்ட். ஆனால் எங்கள் அப்பாவோட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் சரி வராது. அவர் வந்து இப்போது எப்படி சொல்கிறது, ரொம்ப வியாபாரத்தில் ரொம்ப சூட்சமமாக இருப்பார். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி உங்கள் அப்பா எங்கே வாங்குறாரு, அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டார். அது வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் வரும், அது வந்து கப்பலில் அந்த வந்து வந்த பிறகு இங்கே அடிப்பாங்க, அந்த வெண்டிலேட்டர் அடிப்பாங்க. ஸோ பெரிய ஒரு டெக்னிக். அது வந்து நல்லா இருந்தார், செம்மையாக சம்பாரிச்சார். பெத்த மகன்கிட்ட சாபத்தை வாங்காதீங்க வந்து. ஸோ எங்கள் அம்மா வந்து சொல்கிறது, இப்போது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெரிய லெவலில் இல்லை. எனக்கு வந்து இப்போ தான் எனக்கு வந்து நல்ல டைம்னே சொல்லுவேன். நான் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகி நான் இப்போ தான் வந்து நான் நல்லா வந்திருக்கிறேன். இந்த பழையசெல்லாம் ஓகே விட்டுருவோம், அதெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் ஓகே ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடும்னு நினச்சாரு. ஆனால் ஒன்று வந்து பாஸ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பாஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஓரளவுக்கு நான் வந்து ரொம்ப மோசம் இல்லை, பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஒன்று, 10th முடித்த உடனே வந்து எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் தான் பேப்பர் வச்சுருந்தார். இது மாதிரி வந்து பாஸ் பண்ணிட்டேன், பெரிய விஷயம்டா அப்படின்னாரு. வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன், பெரிய விஷயம்டா அப்படின்னு. சரி நாளைக்கு போயிட்டு வந்து எங்கள் சித்தி வீட்டில் இருந்தேன், காசு வாங்கிட்டு போய் அப்ளிகேஷன் வாங்கிடு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கே மார்க் ஷீட்லாம் பார்த்துட்டு அங்கே வந்துட்டு வந்து அப்ளிகேஷன் நான் வந்து பணம் கொடுத்து அப்ளிகேஷன் கேட்குறேன். HM சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு நாளைக்கு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னாரு. எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரணுன்னு எனக்கு அப்போயே தெரிஞ்சிடுச்சு. ஓகே, நம்ம ஏதோ வைக்க போகிறானுங்க, நமக்கு வெடி வைக்க போகிறானுங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ வீட்டில் போய் சொன்னேன். நிறைய வாட்டி கூட்டிகிட்டு போயிருக்கேன் வச்சுக்கோங்களேன். அதான் சொன்னேன், கெஜவாலுன்ட்டேன் நான். சில இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஜோதிடர்கள்லாம் இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா, நான் அவங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், மகா பொடியன் தான் நான். பெரிய பெரிய ஜோதிடர்கள், திருப்பூர் GK ஐயாலாம் பொடியன். நான் உண்மையிலே சொல்கிறேன், பொடியன் வந்து என்னடா அந்த பொடியன் வந்து நம்மளை சவால் விட்றானேன்னு நீங்கள் நினைப்பீங்க வந்துட்டு. ஸோ கூப்பிட்டு வர சொன்னாங்க. அடுத்த நாள் போனோடனே வந்து எல்லாம் மாஸ்டரும் கூப்பிட்டாங்க, எல்லாரையும் வச்சு அவங்க கூப்பிட்டாரு. எங்கள் கடை இன்ஃபார்ம் பண்ணி எங்கள் அப்பா வந்தார். வரலாறே நடந்திருக்காது. எங்கள் அப்பாவை பார்த்து ஹெட் மாஸ்டர் வந்து கையெடுத்து இப்படி கும்பிட்டு, தயவு செஞ்சு உங்கள் பையனை தயவு செஞ்சு இந்த ஸ்கூல் பக்கமே வந்துட சொல்லாதீங்க,
இந்த பக்கம் ஸ்கூல் பக்கம் வந்தான்னா இந்த பசங்களை இருக்கிற பசங்க எல்லாரையும் கெடுத்துருவான். தயவு செஞ்சு வேற ஏதாவது ஸ்கூலில் போய் அவனை வந்து தயவு செஞ்சு சேர்த்துருங்க. படிக்கிறதுலாம் ஓகே, அவன் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தயவு செஞ்சு அவனுக்கு டிசிப்ளினை கற்றுக் கொடுங்க. இந்த ஸ்கூல் பக்கம் வந்துட சொல்லாதீங்க. நீங்கள் பெரிய இடத்துல ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கீங்க, மேடம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம், அவனுக்கு ஃபஸ்ட் கிளாஸே வந்தாலும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா சொல்லிட்டு மேடம்னா யார்? ஓனர் வந்து எங்கள் ஐயா சின்னையா ரெக்கமெண்டேஷனில் ஓனருக்கு விஷயம் போயிடுச்சு. நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன், அது வந்து அவங்க காதுக்கு போயிடுச்சு, ஓனர் காதுக்கு. அந்த பையனை ஜென்மத்துக்கும் வந்து உள்ளே விட்டுறாதீங்கன்ட்டாங்க அவங்களும். வந்து எங்கள் சின்னையா உடனே எங்கள் அப்பா ஃபோன் பண்ண உடனே எங்கள் சின்னையா அப்படியே சொன்னார், அவனுக்கு படிப்பை தவிர எல்லாம் பண்ணுவான் அவனை வந்து, அதனால் நம்ம வேறு ஸ்கூல் தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. நான் வந்து எங்கள் அப்பா பயங்கர கடுப்பாயிட்டு, எங்கள் அப்பா வெறியாயி, இந்த ஸ்கூலில் நீ படித்தாலே படி, இல்லை படிக்கவே படிக்காதுன்ட்டார் எங்கள் அப்பா வந்து. நான் சொன்னது என்னென்னா, பாஸ்டன் வந்து பக்கத்துலேயே இருக்குது, பாஸ்டன் வந்து நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க, பாஸ்டனில் தான் போய் நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதினேன், பாஸ்டனில் போய் சேர்ந்துக்கிறேன் நான் அப்படின்னு நான் சொன்னேன். நீ பாஸ்டன்லாம் ஒன்றும் சேர வேணாம், நீ ஒன்று படித்தா நீ வந்து இந்த ஸ்கூலில் படி, இல்லைனா நான் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்க்கு நான் வந்து போட்டிருக்கேன், அது வந்ததுன்னா படி, இல்லைனா படிக்காமல் வீட்டிலே இரு அப்படின்ட்டார் எங்கள் அப்பா. எனக்கு எங்கள் அம்மாலாம் ஒரே கதிகலங்கனாங்க, என்னடா அது இப்படி சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்கிறேன், எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு ஆவாதுன்றான்ல. இப்போது சொல்லியிருப்பேன், சூரியன் உச்சமானா, மேஷத்தில் சூரியன் உச்சமானா உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்தும் அவர் உங்களுக்கும் ஆவே ஆவாது, இருந்தும் தண்டம், இல்லைனா இப்படி தான் முட்டின்னு இப்போது அவர் ஒன்று சொல்லுவார். நான் ஏன் இப்போ எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, அவர் ராயல் சல்யூட் அடிப்பாங்க அவருக்கு. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா, சவேரா ஹோட்டல் ஓனர் சக்கரவர்த்தி இப்போ பிஜேபியில் முக்கிய இதில் இருப்பார், பார்த்துருப்பீங்க. வந்து சவேரா ஹோட்டல் ஓனரு, அப்புறம் ராஜ் பேலஸ் ஹோட்டல் ஓனர், இவங்கெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போது ஓகேங்களா, ஓகே ஃபைன். எங்கள் அப்பா வந்து பெரிய ஏஆர்எல் அப்படின்னா எங்கள் அப்பா ஏஆர்எல்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஏஆர்எல்னால் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், வந்து மலேசியாவில் நிறைய பேருக்கு தெரியும், ஏஆர்எல்லாம் தெரியும். ஸோ அவங்களாம் எங்கள் அப்பா நிறைய மலேசியன் கெஸ்ட்டு வருவாங்க. மலேசியன் கெஸ்ட்டு வர்றதுனால எங்கள் நிறைய ரூம்ஸ்லாம் வந்து இப்போது போட்டு கொடுப்பாரு. அதனால் நிறைய பேர் இந்த ஹோட்டல் ஓனர்ஸ், பெரிய பெரிய ஹோட்டல் ஓனர்ஸ், பைலட்ஸு, பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் ஒரு கிளப்பில், பெரிய பெரிய கிளப்பில் மெம்பரு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக நம்ம பார்க்கறதுனால அவங்க வந்து ரொம்ப தொடர்பில் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய மனுஷன் வந்து நமக்கு வந்து தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெரிய பெரிய ஆள்லாம் இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் அவர் பார்த்தீங்கன்னா 2005 அப்புறமா ஹீ ஃபால் டவுன் ஃப்ரம், என்ன சொல்கிறது, அந்த ஒரு உயரத்துலேருந்து அவர் சரிய ஆரம்பிச்சிட்டார், சீட்டுக்கட்டு சரியிற மாதிரி சரிய ஆரம்பிச்சிட்டார். ஆனால் வெளியில் அவருக்கு ராயல் சல்யூட் அடிப்பாங்க, எங்கே போனாலும் ஒரு ராயல் சல்யூட் அடிப்பாங்க. இப்போ நான் வந்து இப்போது ஏர்போர்ட்லேயே போய் லோஞ்சுக்கு போகிறோன்னா அங்கேயே ராயல் சல்யூட் அடிப்பாங்க, அவர் பெரிய லெவல் டிப்ஸ் கொடுப்பாரு. அதனால அவருக்கு வந்து நாம் பெரிய மனுஷன், என்னடா நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்கும் போல் இருக்குது. அதனால் எனக்கும் அவருக்கும் சுத்தமாக அப்படி பிடிச்சிக்காமலே போயிடுச்சு வச்சுக்கோங்க. அதான் சொல்கிறேனே, இப்போது நான் இப்போ செவ்வாதசைனா பணம் மட்டும் இல்லை சொல்கிறேன், உள்ள எல்லாமே பெரிய வீட்டில் இருக்கோம், பெரிய இடத்துல இருக்கிறோம், ஏசியில் இருக்கிறோம், ஆனால் ரத்த கண்ணீர் வருதுன்னு சொல்கிறோம். பணம் மட்டும் கிடையாது, அசிங்கங்கள் அவமானங்களையும் சந்தித்தேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அசிங்கங்கள் அவமானங்களையும் நான் சந்தித்தேன். அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய விஷயம். ரொம்ப எங்கள் அம்மா அப்பா குடும்பத்தோட சில விஷயம் பண்ணி நம்ம ரொம்ப அவமானங்களை சந்தித்தேன். இது வந்து நடக்கணும்னு இருக்கு, ஏற்றுக்கிட்டேன் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இப்போது நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பயங்கரமாக பில்டப் கொடுக்க விரும்பலை. இப்படி பார்த்தேன் வந்து அதுக்கு பிறகு எனக்கு இந்த ஜாதகத்தின் மீது ஆர்வம் வந்தது. உங்களெலாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பல வருஷம் பார்க்குறீங்க. இப்போ ஆதித்ய குருஜிலாம் சொல்லுவார் 30 வருஷம் அனுபவம், 40 வருஷம் அனுபவம்னு சொல்லுவார். நான் வந்து ஓப்பனாக சொன்னேன், ஞானத்துக்கு வந்து வருடங்களே கிடையாது. ஞானம் என்பது இறைவன் கொடுத்த ஒரு பரிசு எனக்கு, ஞான மார்க்கமாக. அதனால் நீங்கள் நாளைக்கு வந்த பிறகு இவர் பிரதமர் ஆவார், இவர் அதனால தான் இவர் பிரதமர் ஆயிருக்கார் அப்படி வந்து சொல்கிறது ரொம்ப ஈஸி. அந்த ஜாதகம், இப்போ போட்ட ஜாதகத்தை நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பியோ இல்லை ஃபோனில் தொடர்பு கொண்டோ என் உதவியாளருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா, ஸோ அதை வச்சுட்டு நிறைய பேர் வந்து இப்போது ராங்காகவும் யூஸ் பண்ணவங்க வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஸோ எப்படி சொல்கிறது, அந்த அம்மா சொல்லிச்சுல சுடுகாட்டு காளி, அந்த மாதிரி ஒரு எனக்கு நம்பிக்கை வரணும். எனக்கு எப்படின்னு ஒரு சில விஷயம் கேட்பேன். அப்படி சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் சார் மிகப்பெரிய ஜோதிடர் சார், நீங்கள் முன்னாடியே கணிச்சிட்டீங்க சார். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், இதை நான் போட்டிருக்க ஜாதகத்தை கணிக்கவே நீங்கள் பல பேர் இதை கணிக்கவே மாட்டீங்க, கணிக்கவே முடியாது. இது நான் சவால் விடுறேன். ஸோ அதனால் தொடர்ந்து நிறையா பேசுவோம், பரபரப்பாக பேசுவோம். சவாலுக்கு தயாரானவர்கள் அந்த பர்சன் என்னவா வர போகிறார் அவர் அப்படின்றத
நீங்கள் எப்படி உங்களோட கணிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. இந்த இது வந்து ஜோதிடர்கள் நிறைய பேர் இப்போ குரூப்லலாம் இருப்பீங்க, ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஒரு பெரிய டெஸ்டா இருக்கும் உங்களுடைய கணிப்பு. இப்போ ஏன்னா நிறையா இப்போ ஆதித்யா குருஜியோட மாணவர்லாம் இப்போ குரூப்பில் இருக்கேன், அவர்லாம் இப்போ நிறைய வீடியோ தொடர்ச்சியாக போட்டுட்டு வர்றாரு. ஷட்பலம் சத்பலம் இப்படிலாம் நிறையா வந்து இப்போது சொல்கிறாங்கல்ல, இப்போ அஷ்டமாதிபதி திசை வருது, அது எல்லாம் ஒரு கணக்கு சொல்கிறீங்கல்ல. அப்போது எப்படி நீங்கள் இதை கணிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஸோ தவறாக எடுத்துக்க வேணாம், நம்ம எல்லாமே நண்பர்கள். நான் டெஃபினட்டாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு வந்து. ஸோ ஆனால் ஒன்று, நான் எந்த ஜோதிடர் நினச்சாலும் நான் நினச்சிட்டேன்னா நான் பார்த்துருவேன். இப்போ முருகேசனாக நான் நினச்சேன், இது வந்து தவறாக சொல்லலை. அவர் வந்து எப்படி சொல்கிறது, பயங்கர டாக்டருக்கு வர மாதிரி வந்து கூட்டம் வருது. காலைல 10 மணிக்கு மேலே கேட்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பெரிய விஷயம், அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் வந்து ஒரு மனுஷனை பார்க்குறதுக்கு எங்கேருந்துலாம் வந்து வராங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40-50 பேர் வராங்க வந்து. அவர் பார்க்க முடியல அவரால் வந்து. அப்போ எவ்வளோ இப்போ கரெக்டாக வந்து ஒரு எனக்கு சொல்லலை, என்ன பண்ணுறது. ஓகே, ஒரு பொண்ணு ஒரு பையன்றது ஒரு ஞானமாக சொல்கிறாரு, இப்போ இந்த விஷயம் நடக்கும் அப்படின்றது. ஓகே, அதனால் யார் சொல்ல போகிறீங்க அப்படின்றத நான் பார்க்க போகிறேன் வந்து. இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும், நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே வரும். வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.